ஃபெடரிக் டி லாட்டர் டக்கர் 1853ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி இந்தியாவில் உள்ள வங்காள தேசத்தில் அமைந்துள்ள மாங்கீர் என்றும் இடத்தில் பிறந்தார். இப்பகுதி தற்போது பீகார் மாநிலத்தில் உள்ளது. அங்கே டக்கரின் தகப்பனார் இந்திய குடிமையியல் பணியில் ஆணையாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர்களது குடும்பம் 3 தலைமுறையாக கிறிஸ்தவ பாரம்பரிய முறைமைப்படியே இந்தியாவில் குடியிருந்து வந்தது. அவர் கிறிஸ்தவ சூழலிலே வளர்க்கப்பட்டார். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர் என்று வேதாகமும் கூறுகிறபடி டக்கர் தனது பாட்டியின் வீட்டில் இருக்கும்போது கர்த்தருக்கென்று தன் வாழ்வை ஒப்புக் கொடுத்தார். ஆனால் தனது உண்மையான ஆவிக்குரிய எழுச்சியை D.L. மோடி அவர்கள் நடத்திய கூட்டத்தின் வாயிலாக கண்டுகொண்ட அவர் தன்னை தேவனுக்காக முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்தார். அவர் தரம்ஸ்தலாவில் குடிமையியல் ஆட்சி பணியில் இருக்கும்போது தெருவோரங்களில் நின்று பிரசங்கித்தபடியால் அது அவரது மேலதிகாரிகளுக்கு பிரியமில்லாதிருந்தது. அது நிமித்தம் அவர் இந்த சுவிசேஷ பணியை செய்ய முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார். முழு இந்தியாவும் இயேசுவின் பாதப்படியில் முழங்கால் படியிட வேண்டும் என்ற தரிசனம் டக்கருக்கு இருந்தது. இயேசு கிழக்கிந்திய நாடுகளின் தெய்வம் என்று எண்ணப்படாமல் உலகமெங்கிலும் உள்ள மக்களின் இரட்சகர் என்றும் குறிப்பாக இந்தியர்களுக்கும் அவர் இரட்சகர் என்பதே அவரின் எண்ணத்தில் ஓடிய சிந்தையாக இருந்தது. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று கண்டு சாட்சியிடுகிறோம் என்ற வேத வாக்கியத்தை நன்கு உணர்ந்து செயல்பட்ட இவர் சிம்லாவில் இருந்தபோது அரசாங்க சட்டத்தை மீறி திறந்த வெளியில் கூட்டங்களை நடத்தி இயேசுவை பறைசாற்றும் அளவுக்கு சுவிசேஷ பற்றுடையவராயிருந்தார். டக்கர் தனது 13வது வயதில் இங்கிலாந்தில் உள்ள ஷெல்டன்ஹாம் கல்லூரிக்கு கல்வி கற்க சென்ற இவர் தனது 21வது வயதில் இந்திய சிவில் சர்வீஸ் தகுதியை பெற்றார். டக்கர் லண்டனில் இருந்து வெளியான கிறிஸ்தவ இதழில் புதிதாக உதயமான இரட்சணிய சேனையை குறித்து அறிந்த டக்கர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த ஸ்தாபகரின் வேண்டுகோளின்படி அதற்கான நன்கொடையையும் அனுப்பி வைத்தார். வில்லியம் பூத்திடம் இருந்து அந்த நன்கொடைக்கான பற்றி சீட்டும் 1880ஆம் ஆண்டின் கிறிஸ்து பிறப்புக்கு வெளியான போர் சத்தத்தையும் பெற்றுக்கொண்டார். அதிலே வில்லியம் பூத் அவர்கள் எழுதியிருந்த நாத்தான் தீர்க்கதரிசியை குறித்த கட்டுரையை படித்த அவர் இச்செய்தி தனக்காகவே எழுதப்பட்டதென்று தேவனுடைய ஆவியினாலே உந்தப்பட்டார். நான் தேடிக்கொண்டிருக்கும் மக்கள் இவர்கள்தான் என தன் உள்ளத்தில் உணர்ந்தார். இரட்சணிய சேனையை ஸ்தாபித்த ஜெனரல் வில்லியம் பூத்தை சந்திக்க விரும்பினார். 6 மாதம் விடுப்பு எடுத்துக்கொண்டு இங்கிலாந்துக்கு சென்ற டக்கர் லண்டன் எக்ஸீட்டர் மண்டபத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பூத்தை கண்டு அவரிடம் சென்று நான் இரட்சணிய சேனையில் ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்ற விருப்பத்தை தெரிவித்தார். வில்லியம் பூத் அவர்கள் டக்கரையும் அவரது கல்வியையும் அவரது குடும்ப அந்தஸ்தையும் அறிந்து முதலில் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பின்னர் சேனையின் மறுபக்கத்தை நினைவில் கொண்ட ஸ்தாபகர், என்னுடைய மக்களிடத்தில் போ, அவர்களின் இருண்ட பக்கங்களையும் எங்களையும் குறித்து அறிந்து கொண்டு வா என்றார். உடனே டக்கர் கேப்டன் ஐசக் அன்ஸ்வர்த் பிரிஸ்டோல் படைஸ்தலத்தில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கே அவரிடம் நான் சேனையில் ஒரு வீரனாக சேர விரும்புவதாக கூறின அவர் ஒரு சிவப்பு நாடாவில் இரட்சணிய சேனை என்னும் வாசகத்தை எழுதி அதை தன்னுடைய தொப்பியில் வைத்திருந்தார். லண்டனில் இருந்த தனது நண்பர்களிடம் இந்திய குடிமையியல் பதவியை நான் ராஜினாமா செய்து சேனையில் வீரனாக சேரப்போகிறேன் என்று கூறினார். 6 மாதங்களுக்கு பின் பெரும் முயற்சிக்கு பின்னரே வில்லியம் பூத் அவர்கள் டக்கரை சேனையில் அங்கீகரித்தார். 1881ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேஜர் என்ற பட்டத்துடன் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். இந்திய தெருவீதிகளில் ஆங்கிலேயர்கள் காவி மற்றும் மஞ்சள் உடை மற்றும் வாத்திய கருவிகளுடன் செல்வதை ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் அவமானமாக கருதினார்கள். டக்கரும் புல்லாடும் நார்மனும் முக்திபாஜ் என்ற எழுதிய தலைப்பாகையுடனும் மேரி ஆன் தாம்சன் தொப்பியுடனும் தெருவீதியில் பாடல் பாடி வலம் வந்தனர். வில்லியம் பூத் இவர்களை இந்தியாவிற்குள் அனுப்பும் போது இந்தியர்களாகவே செல்லுங்கள்,
அவர்களுடைய தோள்களுக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பாம்பே பட்டணத்தில் வந்து இறங்கிய ஆரம்பகால உத்தியோகஸ்தர்கள் தெருக்களிலும் திறந்த வெளியிலும் தொடர்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷ பணியை செய்து வந்தனர். அவர்களுக்கு பலவித தடைகள் வந்ததுடன் கைது நடவடிக்கைகளும் சிறை தண்டனைகளும் அபராதங்களும் அவர்களை மிகவும் சிறுமைப்படுத்தியது. 1883 ஆண்டு மார்ச் 8 வியாழக்கிழமை அன்று டக்கர் அவர்கள் வெளிக்கூட்டம் நடத்தி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினார் என்று நீதிபதி ஒருவர் 1 மாத சிறை தண்டனையும் 25 ரூபாய் அபராதத்தை விதித்தார். இதனால் அவர் பம்பாய் சிறைசாலையில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது ஒரு நீதிபதி அவரிடம் கூறினார், நல்லது டக்கர் அவர்களே, இது போன்ற செயலில் இனிமேல் ஈடுபட மாட்டோம் என்று உறுதி கூறினால் நாங்கள் உம்மை விடுவிக்க மனதாயிருக்கிறோம் என்று சொன்னபோது டக்கர் அவர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய கழுத்தில் கயிறு சுற்றப்பட்டு அடுத்த நொடியே நான் தூக்கில் இடப்பட்டாலும் இப்படிப்பட்ட வாக்கை நான் கொடுப்பதில்லை என்று கூறினார். தனது 30வது பிறந்த நாளை சிறைசாலையிலே கழித்தார் என்பது மிக குறிப்பிடத்தக்க செய்தியாகும். கமிஷனர் பூட்டக்கர் இந்தியாவில் 20 ஆண்டுகள் பணி செய்தார். 1882 முதல் 1891 வரைக்கும் 8 ஆண்டுகள். அதன் பின்னர் 1907 முதல் 1919 ஆண்டுகள் வரை 12 ஆண்டுகளும் பணி செய்தார். தனது 66வது வயதில் 1919 ஆண்டு லண்டன் சென்றார். 1907 ஆண்டு இந்தியாவில் இரட்சணிய சேனை தோன்றி சுமார் 1/4 நூற்றாண்டுகள் கழித்து பம்பாய்க்கு திரும்பி வந்தபோது இந்திய அரசாங்கம் பிரதிநிதிகள் அவரை வரவேற்க காத்திருந்தனர். எந்த இடத்தில் தடுத்தார்களோ அந்த இடத்தில் அங்கீகாரம் பெற்றார். 1913 ஆண்டு சிம்லாவில் நடைபெற்ற கூட்டத்தில் வைசிராய் கரங்களில் இருந்து இந்தியாவில் ஏழை மக்கள் மத்தியில் பணி செய்ததற்காக கைசர் ஐ ஹிந்த் என்ற தங்கப்பதக்கத்தை பெற்றார். பரலோகத்தில் அவருக்காக நீதியின் கிரீடமும் ஜீவ கிரீடமும் காத்திருக்கிறது. பூட்டக்கர் இந்தியாவை விட்டு செல்லும் போது 2500 உத்தியோகஸ்தர்களும் 3000 பணித்தளங்களும் இருந்தன. அவர் 1929 ஆண்டு ஜூலை திங்கள் 17ஆம் நாள் அன்று மகிமைக்குள் பிரவேசித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூட்டக்கரினுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்தை கொடுத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தேவன் தாமே நம் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.